நம்ம இது நல்லா கருக, ஃப்ரை ஆக, கிறிஸ்பாக அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண போறதுக்கு வச்சிருக்கக்கூடிய கேரட். நம்ம வந்துட்டு பாசி பருப்பு சேர்த்திருக்கோம் இல்லையா? நீங்க வந்துட்டு கொஞ்சமா அப்புறம் என்ன சாப்பாடு பார்த்தது குதிக்கிற என்ன? உங்க குழந்தைங்களும் சாப்பாடு பார்த்து இந்த மாதிரி ஜாலியா கொதிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகவுஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு சம்மருக்கான கொடுக்கக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு இப்போ சம்மர் டைமுக்கு நம்ம வந்துட்டு என்ன ஒரு லஞ்ச் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுமே நான் வந்துட்டு சம்மருக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி நான் வந்து செஞ்சு வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே போய் செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் பிளேலிஸ்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 6 to 7 months கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் தனியாகவும் அண்ட் 7 to 8 monthsக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே தனியாகவும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அக்கா என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன்ஸாக இருக்கலாம், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அவங்க கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காகவும் நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சம்மர் டிஷ் தான் செய்ய போகிறோம் அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அவனுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வெயிட் கெயினும் ஒரு பிட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் கெயினாக இருக்கணும், சம்மர்ல கொடுக்கக்கூடிய டிஷ்ஷஸா இருக்கணும், அதே மாதிரி அவனுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த டிஷ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணும், அவன் வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாது, அவனை ஹைட்ரேட்டாவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சம்மர்ல வந்து என்னோட மோட்டிவே ஆக்சுவலா. ஏன்னா அவங்க கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி ஹீட் ஆயிடும். ஸோ வயிற்றுல புண்ணு இருக்கு, வயிறு எரியுது, வாய் எரியுதுன்னா குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது. ஸோ நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், அடிக்கடி நம்மளுக்கு லிக்விட் கொடுக்குறோம், அந்த லிக்விட்ஸ்க்கு நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பாடியை வந்துட்டு கூலா வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபுட் தான் அது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வரிசி. ஸோ இந்த ஜவ்வரிசியில தான் நான் வந்து அவனுக்கு இன்னைக்கு ஒரு லஞ்ச் மேக் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி மேக் பண்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஜவ்வரிசி வாங்கி வச்சுக்கோங்க. மாவு ஜவ்வரிசியும் வாங்கிக்கலாம், நார்மல் ஜவ்வரிசின்னு கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 3 hours முன்னாடி இதை சோக் பண்ணியிருக்கணும். நான் சோக் பண்ணாததுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை லேசாக மட்டும் ஹீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இதை லேசாக நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிடலாம். நம்ம இது நல்லா கருக, ஃப்ரை ஆக, கிறிஸ்பாக அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. நம்ம வந்துட்டு இதை லேசாக மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அப்படியே கிரைண்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்துட்டு முன்னாடியே அதை பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு 3 hours 4 hours முன்னாடியே இதை நல்லா ஊற வச்சுட்டு கூட நீங்க வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஒரு 3 to 4 hours நீங்க வந்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா இது தேவையில்லை. நல்லா லேசா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கு இப்பயும் பாத்தீங்கன்னா நல்ல பால்ஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நான் வந்துட்டு ஒரு ஜார்ல மாத்திடுறேன். ஸோ ஒரு 2 minutes இதை ஆறுனதும் ரொம்ப பொடியா நைஸாவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு நம்ம இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய அதே விஷயங்கள் தான். ஸோ ரைஸ்மே வந்துட்டு நீங்க குழந்தைக்கு உடனே செய்யணும் அப்படின்னா லேசா வறுத்து இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ஊற வைக்கிறதுக்கு பதிலாக சொல்றேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா வேகமா குக் ஆயிடும். ஸோ அதே தான் நான் இப்போ ஃபாலோ பண்றேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா வறுத்து அந்த ஹீட்டுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு, நல்லா புஃப்னு வந்துருச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்ல பபிள்ஸ் மாதிரி நல்லா வந்துருச்சு. ஸோ இது நம்ம நல்லா வந்துட்டு லேசா குறைன்னு அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ. அவ்வளவுதான். ஸோ லைட்டா அரைச்சாலே நல்லா பவுடர் மாதிரி வந்துடும். நான் அது வந்து ஆல்ரெடி மாவு ஜவ்வரிசி தான் வாங்கியிருந்தேன், அதனால பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கல்லுக்கல்லா தெரியுற அளவுக்கு அரைச்சிக்கலாம், ரொம்ப பொடியா வேணாம். ஸோ இதை அப்படியே வந்துட்டு வச்சிடலாம் ஒரு ஓரமா. இதோட நான் வந்துட்டு என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு பாசி பருப்பு எடுத்துட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற வச்சிருக்கேன். ஸோ இது 2 அலசி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் 2 தடவை கழுவி எடுத்து வச்சிட்டேன் பாசி பருப்பை.
ஸோ இந்த டிஷ்ஷை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எம்மியாவும் கலர்ஃபுல்லாகவும் மாத்துறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேரட் வந்துட்டு ரொம்பவே நல்லது குழந்தைங்க டயட்ல நீங்க கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணிட்டே வாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த கேரட்டை நம்ம வந்து அதோட ஆட் பண்றதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா அதை பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் கேரட்டை. இந்த கேரட்டை நான் வந்துட்டு இப்போ பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு கேரட் போதும். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, கேரட்டு அண்டு ஜவ்வரிசி நம்ம வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து அடுப்பில் வந்துட்டு ஒரு குக்கரில் வச்சிடலாம். நான் வந்து சின்ன குக்கர் எடுத்திருக்கேன், அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸோ நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல, அதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த ஜவ்வரிசி அந்த பவுடரு, அதோட நல்லா 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்த பாசிப்பருப்பு, இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கேரட், நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, நீங்க வந்துட்டு கொஞ்சமா சின்ன பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமா இதுல பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பெப்பரு, சீரகமும் வறுத்து அரைச்சு வச்ச பவுடர் கொஞ்சம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுல தண்ணி ஃபில் பண்ணி நம்ம ஊத்திடலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறேன். ஸோ இது நீங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாவே ஊத்திக்கோங்க, ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால புது புதுன்னு வரும். ஸோ அளவு பார்த்து கரெக்டா ஊத்திக்கோங்க, கேரட் வேகிறதுக்கு, பருப்பு வேகிறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க நீங்க தாராளமா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். நான் வியானுக்கு எப்பயுமே கொஞ்சமா ஒரு உப்பு சேர்ப்பேன். ஸோ அதே மாதிரி நான் உனக்கு வந்து கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதோட. ஸோ அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டா வெந்து முடிக்கிறதுக்கு 8 விசில் தேவைப்படும். ஏன்னா பருப்பு நம்ம வந்துட்டு 1/2 hour ஊற வைக்கல, 15 மினிட்ஸ் தான் ஊற வச்சிருக்கோம் அப்படின்றனால கரெக்டா வந்து ஒரு 7 to 8 விசில் இதை அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். விசில் அடிச்சு முடிஞ்சிருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அது வந்துட்டு அந்த ஜவ்வரிசி எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பபுள் ஆகி இந்த மாதிரி கஞ்சியா கரைஞ்சிருக்கும் ஆக்சுவலா. ஸோ நீங்க என்னடா காணாம போட்டதை அப்படின்னு நீங்க தேட வேணாம். ஸோ அது வந்து இது உள்ளதான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உனக்கு தான்டா வெயிட் பண்றேன். நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கச்சு. ஸோ அவ்வளோதான், இது அப்படியே பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வியானுக்கு வந்துட்டு ஊட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மசிச்சு எடுத்ததும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியான் வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மரில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஷ்ஷில் வந்து இந்த டிஷ்ஷுமே கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி விதவிதமாக புது விதமான அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருப்பாங்க. சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் தான். ஸோ டேஸ்ட் அவங்களுக்கு இது கொஞ்சம் பருப்புலாம் போட்டிருக்கறதுனால அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்டான குழந்தைங்களோட ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் என்ன சாப்பாடு பார்த்தது குதிக்கிற என்ன? உங்க குழந்தைங்களும் சாப்பாடு பார்த்து இந்த மாதிரி ஜாலியா கொதிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுங்க.